பற்றி விட்டாங்க. பொல்யூஷன் இல்லை, அப்போ கொளுத்தி விட்டுருக்க மாட்டாங்க. வெயிலில் கொளுத்தி விட்டுருக்காங்க. காஞ்சதெல்லாம் காஞ்சி போயிருக்குல்ல, அதெல்லாம் வெயிலில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா செம்மையாக காஞ்சிருக்கு எல்லாமே. குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ரோட் ட்ரிப் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா வால்பாறை கிளம்பிட்டோம். வால்பாறையில் வால்பாறை தாண்டி நம்ம அத்திரப்பள்ளி போகிற ரோட்டில் ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்டு இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக போல் திருச்சியில் ரூம் எடுத்திருக்கேன், அங்கே போய் தங்க போகிறோம். ஸோ என் கூட டிஜிட்டலாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு 1 மணிக்கு கிளம்புனாங்க வீட்டிலேருந்து. டைம் இப்போது 4:15 ஆகுது. கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா A2Bயில் இருக்கும். ஸோ மக்களே, காஃபி சாப்பிட்டாச்சு. ஒரு சின்ன பிரேக் தான். நேராக திருச்சி போகிறோம். திருச்சியில் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கேன். திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்ரு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக 2 கோயிலில் 3 கோயில் பார்க்குறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். அண்ட் முடிச்சுட்டு நம்ம நேராக வால்பாறை போகிறோம். ஸோ இதுதான் பிளானு. ஸோ எப்பவுமே நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டும் போது இந்த இடத்துல பிரேக் போடுறது பிரேக் பண்ணுறது, பிரேக் எடுக்கிறது ரெகுலரு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்களா இவி சார்ஜிங் வச்சுருக்காங்க மக்களே. சென்னையிலேருந்து ஆக்சுவலாக இது ஒரு 200 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரேஞ்சு இப்போ வர கார்லாம் ஆக்சுவலாக ஒரு 300-350 கிட்ட ரேஞ்சு வருது. $25 கிலோவாட்ஸ் இது 120 கிலோவாட்ஸ். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போல். இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடையாது மக்களே. ஸோ அதே தான் இப்போ செம்ம வீட்டுங்க. என் வாழ்க்கை அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட உண்மை இதுதான். உலகத்துல உடம்புல உண்டாகிற வலியை நீக்கிறவன் தான் கடவுள். அந்த வலிமை உங்ககிட்ட இருக்கு. களங்கம் இல்லாம ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகாம இருந்தா நீங்களும் கடவுளாகலாம். நான் உங்களுக்கு பாடம் நடத்த வரல, உங்களோட நானும் கற்றுக்கிறேன். 2 hours later. ஸோ மக்களே, இப்போ தான் ரூம் செக்இன் பண்ணோம். எங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் இங்கே தான் இருக்குது. அம்மா மண்டபம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பக்கத்தில் KVM சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அம்மா மண்டபம். இதுக்கு ரைட் சைடில் இருக்குது இந்த ஹோட்டலு. ஸோ இங்கே தான் நான் ரெகுலராக ரூம் புக் பண்ணுவேன். இன்றைக்கி இங்கே தான் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இங்கே ஒரு 2 3 கோயில் போகிறோம். போயிட்டு மறுநாள் காலையில் 4 அன்றைக்கி காலையில் வால்பாறை கிளம்ப போகிறோம்.
கரெக்டாக ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சு சென்னையிலேருந்து நம்ம இங்கே ட்ராவல் பண்ணி வரத்துக்கு. கொஞ்சம் டிராஃபிக் தாங்க, கண்ணாமண்ணு ஓட்டுறாங்க. நம்ம பார்த்து தான் ஓட்டிட்டு வந்தோம். அதனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். ரொம்ப டயர்டு. அண்டு போயிட்டு டிஃபன் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் மீட் பண்ணுறோம் உங்களுக்கு. The next day. ஸோ மக்களே, மணி காலையில் ஒரு 5:30 இருக்கும். எங்கே இருக்கேன்னா காவேரி ஆற்று கரையில் இருக்கோம். காலையில் அப்படியே சும்மா வாக் பண்ணி வந்தேன். தண்ணி கம்மி தாங்க, காட்டுறேன். தண்ணி ரொம்ப கம்மி தான். ஏன்னா சம்மரில் இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப நாஸ்டியாக இருக்குங்க, பயங்கர குப்பை. இது என்ன தெரியுதுங்களா? மலைக்கோட்டை. ஆக்சுவலாக குளிக்கலாம், ஆற்றுல குளிக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கினாங்களா, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? சொரும் போயிட்டு குளிச்சுட்டு நேராக ரங்கநாதரை பார்க்க போக வேண்டியது தான். காலையிலேயே செம வைப்புங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட டெரஸில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கோபுர தரிசனம் காட்டுறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகுது. ஸ்ரீரங்கம் சிட்டி மாடியில் வந்தீங்கன்னா கோபுர தரிசனம். அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தோம்னா காவிரி ஆறு. காவிரி ஆற்றுல நிறைய பேர் அந்த ஏதோ அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. அந்த இறந்தவங்களுக்கு பண்ணுவாங்க இந்த இடத்துல. இது அம்மா மண்டபம்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சியில் ஒரு சர்ச், எனக்கு நேம் சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் ஸ்ரீரங்கம் சொல்லலாம். உங்களுக்கு காலையில் காட்டியிருப்பேன். இதுதான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காலையில் காட்டினது. இந்த இடம் தான் நம்ம போய் பார்த்தோம். கொஞ்சம் அன்க்ளீன்டாக இருக்கு மக்களே. இன்னும் நம்ம கொஞ்சம் வாக் பண்ணி போய் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த இடத்துல ஆழம் இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. பாருங்க, காலையிலேயே கோபுர தரிசனம் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இது நம்ம போயிட்டு ரெடி ஆகிட்டு நேராக கோயில் போவோம். ஸோ ஆக்சுவலாக மக்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன். நேற்று சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் கார் வாங்கிடுறாங்களே தவிர அந்தளவுக்கு ஓட்ட தெரியலங்க. இது உங்களுக்கு தோணியிருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கார் வாங்கிட்டு ஃபேமிலியோடு போகிறாங்க, கண்ணா முன்னான்னு ஓட்டுறதுங்க. நேற்று எனக்கே ஒரு 3 க்ளோஸ் கால். நான் உங்களுக்கு அந்த டேஷ் கேமில் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமான 3 க்ளோஸ் காலுங்க. நான் கிட்ட போயிட்டு பிரேக் அடித்தேன். என்ன பண்ணுறாங்க, ஹைவேஸில் ஒரு
ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக வந்து ஹைவேஸில் ஏறிடுறாங்க. கார் வருதுன்னு பார்க்குறாங்க, ரைட் சைடில் கார் வரதா பார்க்குறாங்க. நான் எப்போவுமே வந்து ஒரு 90-100 தான் வந்து போகிறது. டேரெக்டாக வந்து ஹைவேஸில் ஏறுறது. பின்னாடி வரவனுக்கும் பொறுமை இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம், ஹைவேஸில் வந்து திடீர்னு கார் உள்ளே வருதுன்னா ஒன்று நம்ம ரைட்டில் கட்டடிச்சு ஏறுவோம், அப்படின்லாம் பிரேக் போடுவோம். இப்போ நான் ரைட்டில் கட்டடிக்கிறதுக்கும் பின்னாடி வரத்தவனுக்கு பொறுமை கிடையாது. அவன் ஃபுல் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு, ஒரு ஸ்கார்பியோ காருங்க பேக் சைடில் விட்டுருந்தா பேக் சைடில் முட்டியிருப்பான் ரியரில். அதுவும் எர்டிகா தான், எர்டிகா நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருந்தேன். டேரெக்டாக ஏறிட்டாங்க. அவன் சாப்பிட்டான், வண்டியில் ஏறினா டேரெக்டாக வந்து ஹைவேஸ்க்கு வந்துட்டான். பிரேக்கை ஃபுல்லாக பிடிச்சி நிறுத்தினான் வண்டியை. அடுத்தது இன்னொருத்தர் I-10 முன்னாடி வந்து ஒரு லாரி, ஒரு டெம்போ ட்ராவலராக பிக்கப்பாக ஒன்று போய்கிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு கொஞ்சம் தாங்க இடம். இவன் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தா அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஏறிட்டான். லெஃப்ட் சைடில் ஏறக்கூடாதுன்னு கூட தெரில, ஃபேமிலியோடு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து சின்ன இடத்துல ஏறி முன்னாடி போகிறான். போகிற பிக்கப் வந்து லைட்டாக லெஃப்டில் ஒதுங்குச்சுன்னா போதும், இவன் பள்ளத்தில் தான் போய் விழுவான், ஃபேமிலியோடு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ஓன்ற மக்களே. இது வண்டி வாங்கிட்டால் மட்டும் போதாது, அதே மாதிரி ஹைவேஸில் வந்து ஓட்டுறதுக்கு சில ஸ்கில் வேணும். நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி இப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே தவிர, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. கவனமாக ஓட்டுவாங்க. இப்போ ரொம்ப பேர் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஓட்டுறாங்க. அந்த அவேர்னஸ் இல்லையா என்னன்னு தெரியல. அதே மாதிரி சென்னையிலேருந்து திருச்சி வர்றதுக்கு நம்ம எப்போ போட்ட ரோடுன்னு தெரில. ரொம்ப நாளாகவே இந்த 4 லேன் தான் இருக்குது. இதை ஒரு 8 லேனாக மாற்றணும், இல்லை அதுக்கு 6 லேனாக அட்லீஸ்ட் மாற்றணும். நிறைய வண்டிங்க போகுது. அந்த மாதிரி ஏன் மாற்ற மாட்டுறாங்கன்னு தெரியல. நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஆனால் பிரிட்ஜ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நம்ம ஈஸியாக போக முடியும், அந்த ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஒன்று. அந்த நிறைய அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபாஸ்ட் லேனில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சே அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. லெஃப்ட் சைடில் ஒரு இருக்கிறதே 2 லேன் தான். 2 லேனையுமே லாரி வந்து அடைச்சிக்குதுங்க. நேற்று ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் 2 லாரி நவர கூட இல்லை மக்களே. எவ்வளோ ஹார்ன் வச்சு பார்த்தாச்சு, என்ன பண்ண பார்த்தாச்சு, நவர கூட கிடையாது. அதாவது இந்த பெரம்பலூருக்கு முன்னாடி கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ஒரு ஏற்றத்தில் ஏறி தான் இறங்கும். நிறைய பேருக்கு அது தெரியும். அப்படியே அந்த ஏற்றத்தில் பொறுமையாக போயிட்டுருக்காங்க 2 பேரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட வண்டிங்க. ஒருத்தர் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ போயிருந்தாங்கன்னா ஈஸியாக போயிட போகுது வண்டி. இந்த டிராஃபிக் ஆகிறதுக்கு முதல் காரணம் இதுதான். இது வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அந்த ரோடு வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ரைட் சைடில் ஃபாஸ்ட் லைனில் இது, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஏர்ச்சினாலே ஃபைன் அங்கேயே விழுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ரோட்டில் மட்டும் அதை ஃபாலோ பண்ணி ரைட் சைடில் வரவே மாட்டாங்க. போனீங்கன்னா நீங்களே வந்து நோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிற்கிது பார்த்தீங்களா பஸ்ஸு, பரோடாலேருந்து வந்திருக்குங்க, குஜராத். அங்கேருந்து ஒரு 10 ஃபேமிலி கிட்ட வந்திருந்தாங்க. காலையில் தான் வந்தது நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு. இந்த பஸ்ஸில் வந்திருக்காங்க. தான் சாப்பிட்டோம். இந்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் உள்ளே போய் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது கோபுரம். இருக்கிறதுலே பெரிய கோபுரம் தான். சூப்பராக இருக்குல்ல. இதுதான் 72 மீட்டர், 73 மீட்டர். அம்மா ஒன்றுமே தெரில.
வச்சிரும். வெங்கடேஸ்வர் ரங்கநாதர். ஐயோ சூப்பராக கட்டியிருக்காங்களா? செம்மையாக இருக்கு. நானாச்சு வந்து ஃபுல் வியூ எடுக்கலாம். நந்தி மாதிரி வந்து ஃபுல்லாக பஸ்ஸு தான் தெரியுது, ஒன்றுமே தெரில. திருமணம் ஸோ இதெல்லாம் வந்து மாடவீதி மக்களே. நான் இந்த இடம் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் பார்க் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த கோபுரத்துக்கு உள்ளே இருக்குது 2வது கோபுரம். இது நான் எப்படி வரணும்னு பின் பண்ணி வைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே லெஃப்டில் போனீங்கன்னா கோயில் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்டில் வந்தால் டைரெக்டாக கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் மக்களே. ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் உள்ள. சக்கரத்தாழ்வார் அந்த சைடு. இது மெயினில் உள்ளே போகிறதுக்கு அங்கே இருக்குது பாருங்க ராமானுஜர் சந்நிதி. வந்துட்டு பார்ப்போம். கூட்டம் மக்களே, ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ், வடக்கன்ஸ் படை. ஜாலியாக இருக்கும்ன்ட்டு இது ஒரு செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தே 3/4 மணி நேரம் ஆகுது. இன்னும் கோயில் உள்ள போல. சொர்க்கவாசன் மக்களே. இப்போ இங்கே தான் மக்களே 900 years பழமையான ராமானுஜரோட உருவம் வச்சுருக்காங்க. அதாவது மம்மின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பாருங்கள். The next day. ஸோ மக்களே, 3rd டே மார்னிங்கு வந்து ஒரு 8:30 ஆகுது. ஸோ செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக வந்து வால்பாறை போக போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன். ரூம் நான் காட்டவே இல்லை.
நான் எப்போவுமே வந்து ஸ்ரீரங்கத்தில் ரூம் போடுவோம்ல, திருச்சியில் போட மாட்டேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் ஆக்குபை கோட்டர் பெல். இது வந்து 2 பாத்ரூம் வந்துடும். அதில் எங்கள் 5 பேருக்கு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அண்டு இங்கே ஒரு பாத்ரூம். ஸோ 2 days நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஸோ இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு வால்பாறை போகிறோம். கரெக்டாக வந்து மணி 8:30. இங்கேருந்து ஒரு 6 hours காட்டுது. எப்படியும் வந்து லஞ்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு 7 hours ஆகிடும். ஒரு 9 o'clock கிளம்புனா கூட 10, 11, 12, 1, 2, 3 ஒரு 3:30க்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பேசியிருந்தேன் அவருக்கு அங்கே வால்பாறையில். இ-பாஸ் வந்து மேண்டிட்டரி சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து இ-பாஸும் நான் வந்து போட்டு முடித்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காட்டிட்டு போவோம். இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு தண்ணி. ஆமாம், இந்த பிண்டம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னதான் நல்லா அது ரிவரில் அது அங்கேயே குளிக்கிறது இல்லை, அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுக்கணும். ரிவரில் கலக்காமல் துணியை அப்படியே விட்டுறானுங்க. திருவள்ளூர் பெருமாள் கோயில் கூட அப்படிதான். ஐயோப்பா, அது செம்ம கப்பு. திண்டுக்கல் டு பொள்ளாச்சி ஹைவே. இது பொள்ளாச்சிலேருந்து அழியார் ரோடுங்க. வால்பாறை இ-பாஸ் அவைலபிள் தான். கொஞ்ச நேரம் சாப்பாடு மக்களே, இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அருண் மெஸ்ஸுன்ட்டு. ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னா, நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து டுவர்ட்ஸு வால்பாறை போகிறதுக்கு ரைட் சைடில் இருக்கும் உங்களுக்கு. மீன் சாப்பாடு, அதே நேரத்தில் வெஜ்ஜும் வச்சுருக்காங்க. ஹைலி ரெக்கமெண்டடுங்க. ஸோ சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.
மீன் ஃப்ரை, மீன் சாப்பாடு, வெஜிடேரியனு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்து சமைக்கிறாங்க, பரிமாறுறதும் அவங்க தான். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஹோட்டலில். வால்பாறை 42 கிலோமீட்டரா? 42 kilometers. இதுதான் அந்த பார்க்கு நீங்கள் சொன்னீங்களா? அழியார் டேமா? டேம்னா நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி போனோம். அதான் சொன்னாங்க. நல்லா இருக்குங்க. அப்புறம் எங்கே பார்க்குறது வரும்போது இருட்டிடும். மழை பண்ணிட்டாங்க. ரைஸு அவன் கறி இது சிக்கன் குழம்பு. அது கிரேவியை பழம் மாதிரி தான் சொன்னாங்க. அம்மா அந்த மீன் ரோஸ்ட் அதுவும் இருக்கா, மீன் குழம்பா இருக்கும். சாப்பிட்டீங்களா? மீன் சாப்பிட்டீங்களா? அறிவுத்திருக்கோயில். ஓ, யோகா சென்டர் தான். இந்த வாழ்க வளமுடன் இருக்காங்களா, அவங்களோட யோகா சென்டர். இதுதான்ப்பா சொன்னான். இதுதான் கௌரி கிருஷ்ணா வெஜ்ஜு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்டு ஒருத்தருக்கு 30 ரூபா, காருக்கு வந்து 50. வரங்கபாளையத்துலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து அவங்க கிட்ட இல்லை, இது திருவண்ணாமலை கிட்ட. நம்மளோட ஒரு 200 கிலோமீட்டர் கம்மி. ஷூட்டிங்கோட பார்க்கலாம். இல்லையா? மலைகளே ஃபைட்டிங் ஒன்றா சாங்ஸு.
பார்த்துருங்க சைடில் மக்களே. இந்த பிளேஸை பாருங்களேன். இது வந்து ஆன்பில் பாயிண்ட். இது எங்கடி என்ன 50 ஆர்பின் போட்லேயே போட்டுருந்தேன். போர்டு போட்டிருக்கேன், காட்டுறேன். 40 ஏர்பின்ஸ். ஆமாம் அது போட்டுருந்தது. 1 by 1 அந்த அதுலேயே போட்டுருந்து பாருங்க ஒன்று ஒன்றா. எத்தனை 40 அப்படி தான் போட்டோம். அதான் அவுட் ஆஃப் 40 28. 40 20 இதை போட்டிருக்கு பாருங்க 40ல் 31. 31. வால்பாறை வந்துச்சுன்னா வால்பாறை. அது எதுங்க அப்படி பேர் வந்தது? வால் இது பாறைக்கு. பாறைக்கு வால் இருக்கும். அப்படி இல்லை, அது வால் மாதிரி போகுதுல்ல பெருசா நீண்டுக்குனே. பாறை அதான் பாறைகள் வந்து வால் மாதிரி பெருசா நீண்டு நம்ம நீட்டாக இருக்கிறத என்ன சொல்லுவோம், வால் மாதிரி போகுதுன்னு. அதுதான் அதுதான் நிஜமல்ல. சிலையை வச்சுக்கிறாங்க. கார்வர் மாஷ் யார் அவரு? சிலை நிற்கிறேன். ஏன்டி அந்த ஒன்று கிடைக்கிறதா அப்படிங்கிறேன். இங்கே போகிறாங்க குடிசை கட்டி அதான் சொல்றேன். ஓட்டியாக இவங்கெல்லாம் அந்த இதில் ஸோ இன்னொரு 20 minutes மக்களே. வால்பாறை தாண்டிட்டோம். வால்பாறையிலேருந்தே நான் போட்டிருக்க ஸ்டே வந்து ஒரு 40 to 45 minutes வரும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேரளா பார்ட்ரு. ஸோ இப்படியே போனீங்கன்னா கேரளா பார்ட்ரு தான். அத்திரப்பள்ளி போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் போட்டிருக்க ரெசார்ட் இருக்குது. இன்னும் ஒரு 20 minutesல போயிடுவோம். ஒரு டீ பிரேக் கோசம் போட்டோம். ஸோ சூப்பரான ஒரு இடம் பாருங்கள். மக்களே உண்மையிலேயே அந்த அருண் மெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். செம ஹோட்டலுங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. சாப்பாடெலாம் செம்மையாக இருந்தது. மீன் வந்து பிடிக்கும்னா உங்களுக்கு மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேலரியில் பாருங்க, ஸ்கிராப் ரேட் அவங்க காமிச்சிருப்பாங்க. இது கொடுத்து ப்ரொவிஷன்
கிச்சன்ல நம்ம வீட்டில் அங்கே ஒரு 50 ஃபால்ஸ் இருக்குது பாரா. இது வேறு எங்க ஏன்னு பாருங்க திரும்ப பாருங்க தலை சுத்த பாரு நின்று பாரு இதுதான் இல்லையா? ஏய் இதோ பாரா அது நான் இதை பார்க்கவே இல்லை திரும்பக்கூடாது. அதான் சொல்றேன் நான் எனக்கு கூட இங்கே பாருங்க மக்களே, ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம், மேகியும் டீயும். சுட சுட மேகி ஏங்க அவன் சாப்பிட மாட்டான் அவன் முடியாது சூப்பராக இருக்குது. இந்தா பேபி. சோலையார் டேம். சோலையார் டேம். விடுவாங்களா? பார்க்கலாமா? ஸோ இதுக்கப்புறம் போக முடியாது, லாக் பண்ணியிருக்காங்க, நோ என்ட்ரி. இது வந்து சோலையார் டேம் மக்களே. செம்ம அமைதியாக இருக்குங்க, கூட்டமும் இல்லை இந்த வாட்டி, ரொம்ப கம்மி, எதுவுமே இல்லை. ஷார்ட் லாஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஹோம் ஸ்டே. இதுக்கு ஒரு வியூ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரூம் காட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூமு. டாய்லெட் பாத்ரூமு. ஃப்ரண்ட் சைட் காட்டுறோம் மக்களே.